டின்னர் டைம் குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். டின்னருக்கும் சஹருக்கும் என்ன ரெடி பண்ணேன்னு பார்க்கலாம். சாதம், மிளகா கிள்ளி, சாம்பார், பெப்பர் சிக்கன் ஃப்ரை, தயிர் இதெல்லாம் தான் சஹருக்கு ரெடி பண்ணியிருந்தேன். குயிக்காக பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு பூண்டு, சோம்பு, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போனதும் மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சப்பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் சேர்த்துட்டு பொடியோட வாசனை போனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதையும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் பெரட்டி விட்டுட்டு 5 நிமிஷம் லிட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு சிக்கன் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கா மாதிரியும் செய்யலாம், செமி கிரேவியாகவும் செய்யலாம். இன்னைக்கு நான் கொஞ்சம் செமி கிரேவியாக செஞ்சுருந்தேன். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தலை, இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடிங்க. இந்த பெப்பர் சிக்கன் நம்ம மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சும் கூட செய்யலாம், இந்த மாதிரி குயிக்காக கூட செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சாம்பார், உப்பு பருப்பு, ரசம், தயிர் இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் டின்னருக்கு சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சமா தால் கூட இந்த சிக்கனும் வச்சு சாப்பிடும்போது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.